அடுத்தது கிவ் வீடியோ வந்து என்னைக்கு போடலான்னு பார்த்துக்கிறேன்னா ஃபேக் ஆர்டர்னு வருது. ஃபேக் ஆர்டர்னு வருது. ஆமாம், இது பாருங்க. யாருன்னா வராங்களா? அது பாருங்க. யாத்தே 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 என்னாச்சு. காலை வணக்கம் நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட ஒரு மாதம் ஆகுது வீடியோ போட ஆரம்பித்து. எப்படியோ இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 562 இது வரைக்கும். ரொம்ப சந்தோஷம். பெரிய இதுவோ 3 ஆர்டர் லொக்கேஷன் போட்டேன். நீலாங்கரை எத்தனை போயிடலாமா? இது யாருன்னா எடுக்கலைன்னா எடுத்துடுறேங்க. எனக்கு காலையிலேருந்து போட்டதுலேயே இதுதான் பெரிய ஆர்டரு. எங்கள் ராயப்பேட்டா எங்கள் இந்த ஆர்டர் எடுத்துடலாங்க. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டரும் போட்டாங்க. 4 ஸ்டாப்ஸாக. இப்போ அந்த ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கின்னு 4 இடத்துக்கு இது போனால் எதுனா எக்ஸ்ட்ரா காசு கச்சா கிடைக்கலாம், பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. இதுதான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 28,778. எப்படியோ இந்த ஒரு மாதத்தில் புதுசாக எவ்வளோ கற்றுக்கினாங்க. நானாக ஒரு மாதத்தில் 100 சப்ஸ்கிரைபர் தான் வரன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அதுக்கோசரம் வீடியோ பண்ணி போடலான்ட்டு நான் நினச்சின்னு இருந்தேன். இப்போ எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும்ல, அதுமாரி தான். 100 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் பண்ணலான்டா, ஏன்னா எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாதுல்ல. அதனால 100 சப்ஸ்கிரைபரே போதும்ன்ட்டு நான் ஒரு மாதத்துக்கு அவ்வளோதான் வரன்ட்டு நான் இது பண்ணியிருந்தேன் மைண்டில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் இல்லை, 562 சப்ஸ்கிரைபர். இன்னொன்று சொல்லணும், நான் என்னைக்கு எடுத்திருந்தேன் வீடியோ, புயல் வரத்துக்கு முன்னாடி ஒரு 28ஆந்தேதியோ 27ஆந்தேதியோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு. நான் இது ஏற்கனவே நடக்கும்னு நினச்சி பார்த்துருந்தேன். இன்றைக்கி நடந்துருச்சு. நான் யோசிச்சு கூட போகல, என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ போயிடுச்சடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. பரவாயில்ல, எல்லாருக்கும் இப்படி நடக்கும்ல. விஜய் சித்து விலாஸுக்கே நடக்குது, நம்மளுக்கு நடக்கலன்னா தான் சந்தேகம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. 5 ட்ராப் லொக்கேஷனு. 5 ட்ராப் லொக்கேஷன்னா கொஞ்சம் இதுவாகும். என்ன ஆகும்னா டைம் ஆகும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு டைம் பார்த்துங்க. 10:22க்கு தான் எடுத்துக்கிறேன். ஃபோன் பண்ணால் போக மாட்டுது. காயிலே ஏதோ எரரு. பாக்கெட்டில் வச்சும் போது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு மூவ் ஆகி அதுவே இது எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு நான் கண்டினியூ ஃபஸ்ட்டு பிக்கப் ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. ஆ ஆ ஆ ஆமாம், இல்லைராஜா 2ஆவது இடத்துக்கு வந்துட்டேன் ப்ரோ. நான் கூட பேசினே ஃபஸ்ட் இடத்தே குத்து முடிச்சேன் ப்ரோ. ஆ போடலையே, 2ன்னு போடலையே. மொத்தம் 3க்கு கொடுங்க. இன்னும் 2 லொக்கேஷன் இருக்குது. ஆமாம், உங்களுதா அது?
ஓகேவா? சரி ஓகே. அதெல்லாம் ப்ரோ குத்தாச்சு. கரெக்டில் ஆ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? வேறு பிளேஸ்னா தேக்கணும். இன்னும் ஒரு இடம் தான் ப்ரோ. இன்னும் ஒரு இடங்குது. மணி பார்த்தீங்கன்னா 10:55 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இடங்குது. ஓகே பாய். அவ்வளோதான் கொடுத்துட்டோம் ப்ரோ. கரை ப்ரோ. ப்ரோ பேமெண்ட் யாரும் அங்கே பண்ணுவாங்களா? போட்டர் இங்கே தானா? ஃபுல்லுத்துக்குமா இருறா இல்லை ராஜா. ட்ராப் லொகேஷன் ஃபுல் காசுமா ப்ரோ? அப்படியா? இல்லை நான் அங்கே குத்தாங்கல்ல அவங்க தருவாங்கன்னு நான் நினச்சேன். க்ளோஸ் பண்ணிட்டா 327. 327 ரூபாயில் ப்ரோ 80 ரூபா பிடிச்சிக்கினானு ப்ரோ போட்டரு. 327 ரூபாயில் 80 ரூபா பிடிச்சிக்கினானுங்க. அதாங்க ஃப்ரெண்டு கூட பேசின்னு இருந்தால் அப்படியே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. இப்போது 2வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் தான் வந்துட்டோம். கிளாம்பாக்கம் தான் போட்டுக்கிறாங்க. சரி தூக்கிட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம்டான்ட்டு. இது எந்த கிளாம்பாக்கம் இல்லை, 19 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. சரி எடுத்துட்டேன், எதனா போட்டால் பார்க்கலாம். அந்த அட்ரஸ் கொண்டு போய் கொடுத்துருங்க. பேர் அஸ்வினி. ஓடிபி அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. 2142. நான் 2142வா? தப்புன்னு வருதா? இதை பாருங்க 2142 தானே? 4149. ஓகேண்ணா. பேமெண்ட் அவங்களா? படூர். அட்ரஸ் தெரியலன்னா சொல்லுங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறோம். இந்த அட்ரஸ் தான். அப்படியா? ஆமாம், இந்த அட்ரஸ் தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இல்லைண்ணா நம்பரு ஃபோன் பண்ணுறீங்களா எனக்கு? அதுலேயே நம்பர் இருக்கும். அதில் காட்டுறது ஃபேக் நம்பராக இருக்கும். ஃபேக் நம்பர்னால் அவங்க கஸ்டமர் இதுலேருந்து வரும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் கால் பண்ணுறேன். இதே தான், அதில் இருக்க அட்ரஸ் தான், நீங்கள் போங்க. கரெக்டா? கரெக்ட் தான். அண்ணா ஆர்டரு க்ளோஸ் ஆன மாரி காட்டல. ஆர்டர் க்ளோஸ் ஆன மாரி காட்டல. ஃபேக் ஆர்டர்னு வருது. ஃபேக் ஆர்டர்னு வருது? ஆமாம், இது பாருங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கும் தெரியாது ப்ரோ. அப்படியா? சரி சரி ஓகே. நம்பர் வந்துச்சு. நான் போய் கிட்ட போய் கால் பண்ணிக்கிறேன். அந்த கிட்ட போயிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு ஒரு நான் 3-4 கிலோமீட்டரே கால் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு தப்பாக இருந்துச்சுனாலும் கரெக்டாக இருக்கும். சரிங்க. 282 ருபீஸு. 282. நீங்கள் ஆமாம் 282. ஓகே. அதில் இப்போ ரேப்பிடோவில் இருந்தால் காசு எடுத்துக்கும். 2வது ஆர்டரு எட்டாச்சுங்க. இது ஆர்டரு போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்ப்போம். சரி எடுத்துட்டேன். நான் 210ண்ணா. 210.
அவ்வளோதாங்க. பெட்ரோலும் போட்டாச்சு, 210 ரூபாய்க்கு போட்டாச்சு. கிலோமீட்ரு இப்போ கரெக்டாக 28,800 கிலோமீட்டர் ஓட்டிக்குது. கரெக்டாக ஷார்ப்பாக 28,800 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். பார்ப்போம், இது இன்னும் கொடுக்கறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 18 கிலோமீட்ரு 30 நிமிஷம் காட்டுது. சரிங்க, இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல்லையும் இப்போ ஆர்டர் எடுத்துன்னு போகல. இது வந்து ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இருந்தாலும் எடுத்துன்னு போய் கொடுக்க சொன்னாங்க அந்த ஆர்டரு. இதோ பாருங்கள், ஸ்கை டின்னர். இது எவ்வளோ? இந்த 2,500 நினைக்கிறேன். ஒரு பேக்கேஜ் 2,500 ஈவினிங் பேக்கேஜ்னு நினைக்கிறேன். இந்த ஜேடிஎஸ் சேலஞ்ச் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னு வச்சுங்க, மேலே அந்த இது இருக்குல்ல க்ரெயினு, அது மேலே சாப்பிட்ற மாரி ஒரு இது அப்படியே டைனிங் இது வந்து மேலே போயிடும். நான் அது வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, அதுமாரி உக்காந்து சாப்பிட்லாம். 2,500 ஸ்கையில். ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக இருக்கும். நானும் ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. பார்ப்போம், ஃப்யூச்சரில் எல்லாமே நடக்கும். நான் ரேப்பிடோண்ணா 6382 மொபைல் நம்பர் தானே? ஃப்ளாட் நம்பர் சொல்லுங்கள் மேம். BB106 BB B ஃபார் பால். BB106 ஆ BB106. செக் பண்ணுங்க, எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா செக் பண்ணுங்க சார். கட் பண்ணிட்டேன். எங்கண்ணா இதுலையா? எத்தனாயிரத்து ஃப்ளோரு? அதுதாங்க, இதுதானுங்க B106. இந்த ஃப்ளோர் தானாங்க, இதுதானாங்க ஃப்ளாட்டு. சரி, இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ரெண்டாவது ஆர்டர் குத்து மிச்சாச்சுங்க. இதுக்கு 282 ரூபா கொடுத்தாங்க. 10th ஃப்ளோர் தான் இந்த ஃப்ளாட் தான். இதெல்லாம் பார்க்க படூர். எங்க 3வது ஆர்டரும் போட்டாங்க. அப்படியே ரேப்பிடோலேயே என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துக்கலாங்க. போட்டோரு தான் இது. 292 ரூபா இங்கேருந்து, படூர்லேருந்து பெருங்குடிக்கு. அப்படியே வரோம். கிலோமீட்ரு இப்போ இது எடுக்கிறது சும்மா எடுக்கிற மாதிரி தான் வரோம். அதனால் வரோம். ஊருக்காரங்க போகிறாங்க போல், அவங்க கூடயே போயிட்டோன்னு வச்சிங்களேன், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். யாருன்னா வராங்களா? அது பாருங்க. யாத்தே 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 என்னாச்சு, கை விட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. யாரும் இல்லாத ரோட்டில் தாங்க கை விட்டு ஓட்டுறேன். இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல. இப்போ கூட இந்த படத்தில் வந்துச்சு பாருங்க பாட்டு, அடியே பச்சை நெச்சி மயிலே, பைசன் பத்துலேருந்து. அந்த பாட்டில் இந்தமாரி செடிங்க தான், அது நடுவில் தான் அந்த ஹீரோனி நின்று இருப்பாங்க. இங்கே பாருங்கள், லொக்கேஷனை பாருங்கள், சூப்பராக இருக்குது. யாருன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதோட எவ்வளோ வந்துருக்குன்னா 562 வந்துருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு விஷயத்தில் 1000 அச்சிரும்ன்ட்டு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், உங்கள் சப்போர்ட்டால் கண்டிப்பாக அடிப்பேன், வின் பண்ணுவேன்ல, சப்ஸ்கிரைப் எடுப்பேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டாக இது என்னன்னு தெரிலங்க, பெரிய ஊரையே இது. இப்போ ஃப்ளாட்லாம் ஒரு கிராமம் மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுமாரி இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ இது பாருங்க. இவ்வளோ பாம்பு மாரி நெஞ்சு போயினுக்கிறேன்.
ரேப்பிடோவில் எதுனா போட்டால் நல்லாயிருக்கும், போட மாட்டானுங்களா. மெயின் ரோடுக்கு போயிட்டா போடுவாங்க. 3வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனாக வந்தாச்சு. இங்கே என்ன இங்கே தான் போட்டுக்குது. போயிட்டு அப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட் எடுக்க சொல்லுது. இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லிக்குது. இந்த பாருங்க, இது லாஸ்ட்டில் தான் இங்கே இருக்குது. இதுதானா? இது ஓகே, ஒன்றும் இப்படி இப்படி கூட மடிக்கக்கூடாதா? ஆ, இது ஃப்ரண்ட்டில் தான் இப்படி தான் வச்சுப்பேன். ஏன்னா உள்ளே வச்சா கூட நசுங்கும், எதனா வாய்ப்பு இருக்குது. இப்படியே வச்சுக்கிறேன். பேமெண்ட் யாருண்ணா? அதான் போயிட்டு நான் சொல்கிறேன்றேன். 20 ரூபா ஆன்லைன் பேமெண்ட்டு, 272 வந்து நீங்கள் ஜிபே பண்ணணும். ஓகேவா? சரிங்கண்ணா. ஆமாம் ஆமாம், இந்த நம்பர் தான். அஜித் கர்ணான்னு வரும். ஏங்க டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 12:39. பெருங்குடிக்கு தான். எத்தனை கிலோமீட்டருனா 21 கிலோமீட்ரு. எத்தனானுங்க, இது சும்மா தான். இது பரவாயில்ல, 4-5 கிலோமீட்ரு தானே, பரவாயில்ல போவோன்ட்டு எடுத்துட்டேன். எனக்கு எப்படியோ வராதுன்னு தெரியும், எக்ஸ்ட்ரா காசு வராது இதுக்கு. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா காசு ஆர்டர் கிடையாது, அதனால் வராதுன்னு தெரியும். தெரிஞ்சே தான் எடுத்தேன். பரவாயில்ல விடுங்க. அடுத்தது கிவ் வீடியோ வந்து என்னைக்கு போடலான்னு பார்த்துக்கிறேன்னா, சண்டே போடலான்ட்டு இருக்கிறேன். 4 கேள்வி கேட்பேன். 4 கேள்வியில் யாரை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த 100 ரூபா கிஃப்ட்டு. யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களே வாங்க முடியாத மாரி நிலமையாக போயிடுச்சு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு டப்புன்னு வரும் அந்த வீடியோவோட இது. அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோவில் நான் என்ன கேட்குறேனோ அது கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்கும். இன்னொன்று, சில பேர் கரெக்டாக பார்த்து கமெண்ட் போட்டுடுறாங்க, ஆனால் ஆன்சர் தப்பாகுது. கரெக்டாக நான் கேட்குற கேள்விக்கு என்ன பதிலோ நான் என்ன பண்ணியிருப்பேன், போர்ட்டரில் எவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணேன்னு கேட்டிருப்பேன். அவங்க மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்காங்க. சில பேர் கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, யார் வின்னர்ஸ்ன்ட்டு காட்டியிருப்பேன். அதேமாரி நீங்களும் வின்னர் ஆகணுன்னா கரெக்டாக கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கின்னு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வின்னர் ஆகலாம். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மட்டும் அமைக்க வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல். எப்போ கேள்வி கேட்போனால் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4வது ஆர்டரும் போட்டாங்க, திருவான்மியூர் தான் போட்டாங்க. சரி தூக்கிட்டேன், போகிற வழி தானே, அதை பெருங்குடியை கொடுத்துட்டு திருவான்மியூர் கொடுத்துடலாம். 100 ரூபா போட்டுருந்துச்சு, சரி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா காசு வேறு இது. ஆங்க இங்கே தாங்க எடுத்துடலாமா? இங்கே வச்சிடலாம். இதை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு. இது 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. இது வண்டி சாவி ஒன்று தான். எப்படியோ 100 ரூபா. இதுக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்தாரு? 122 ரூபா காட்டிச்சா? 128 ரூபா. 28 ரூபா டிப்ஸு கொடுத்தாரு எனக்கு. மொத்தம் 150 ரூபா கொடுத்துட்டாருங்க. 122 ரூபானா 100 ரூபா எனக்கு வர மாரி 28 ரூபா டிப்ஸு மாரி கொடுத்தாரு. அது எக்ஸ்ட்ரா 20 ரூபாவும் கொடுத்தாரு. வேணாம் நீங்களே வச்சுங்கண்ணா, போதும் எனக்கு இது அப்படின்ட்டேன். 170 ரூபா கொடுத்தாரு. போதும், ஓரளவுக்குலாம் ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது. எங்க இதுதாங்க 3வது ட்ராப் லொக்கேஷன். சரி, இதை கொடுத்துடலாம். டாக்குமெண்ட்டு தான், அவங்க கால் பண்ணி பேசுகிறோம். இதில் தான் 3வது ஆர்டர் குத்து மிச்சாச்சு. அதை வாங்கிட்டு போகிறாரு. இப்போ அவருக்கு கால் பண்ணி பேமெண்ட்டை வாங்கிடும். க்ளோஸ் பண்ணிடலாமா? இதை கால் பண்ணிடலாம் அவருக்கு. 272 ரூபா க்ளோஸ் பண்ணுன்னா நம்மளும் க்ளோஸ் பண்ணுறாங்க.
அவ்வளோங்க, இந்த ஆர்டருக்கு காசு போட்டாங்க. அதான் அவன் பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. தலை இதுதான், தலை டைலாகு எப்பவுமே நம்ம தலை தான். இது வந்து வீரம் படம் இதில் எடுத்தது ஃபோட்டோ. அஜித்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பேர் அஜித், அதனால தான். எங்கள் அம்மாவுக்கு அஜித்னா பிடிக்கும். அப்படியே எனக்கு இதாகிடுச்சு. அதுக்கடுத்தது அதனால இல்லை, எனக்கும் அஜித்தை பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அஜித்தை நேரில் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறேன். அவர் ஒரு உண்மையாலே நல்ல மனுஷங்க. அந்த இதுவெலாம் நான் பின்னாடி சொல்கிறேன், அவர் பார்த்தது என்ன ஏதுன்ட்டு. அவர் ஃபோட்டோ ஒன்றா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவர் கூட எடுத்த ஃபோட்டோ விஸ்வாச படம் அப்போது ஃபோட்டோ எடுத்தது அவர் கூட. நான் அந்த நேரத்தில் காலேஜ் படிச்சிருந்தேன், செகண்ட் இயர். 4வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. இங்கே தான், இங்கேயோ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் தான். இந்த லெஃப்ட்டு தான் காட்டுச்சு. இங்கே நின்று கால் பண்ணுவோமா? அவங்க அதெல்லாம் இல்லை, இதை மட்டும் கொடுத்துட சொன்னாங்க. இருங்க, அவங்ககிட்ட ஃபோனில் தான் இருக்கிறாங்க, பேசுகிறேன். ஹலோ, பேசணுமா? எங்க 4வது ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கால் பண்ணுங்கிறேன். கால் பண்ணிட்டு வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் இதுவாக இருக்குது, மணி 2 ஆயிடுச்சு. எங்க 5வது ஆர்டரும் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருவான்மியூர்லேருந்து கொரட்டூருக்கு 290 சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆர்டர் எடுத்துன்னு போனாலே நீங்கள் ஆர்டர் முடிஞ்சிச்சுங்க. போகிற வழியில் என்ன போட்டால் பரவாயில்ல, போட மாட்டானுங்களே. சரிங்க, நான் இந்த 5வது ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நிற்கிறேன். ட்ராப்பிங் வந்து கொரட்டூர். பாய் பாய் பாய். ஹலோ, சார் சொல்லுங்கள் சார். சரிங்க, நான் வாங்கிட்டேன். அதாங்க, இது எடுத்தாச்சு. ஆன்லைன் பேமெண்ட் தான். 6வது ஆர்டர் தான். எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 23 கிலோமீட்டர் காட்டுது. 49 நிமிஷம். 3:30 மணிக்கு கொடுப்பேன். அங்கேருந்து 6 ஹவரில் 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் ஆர்டர் எடுத்துன்னு வந்தால் ஓகே. சரிங்க, சரிங்க. 5வது ஆர்டர் எடுத்தாச்சு. குட்டிஸ் ஓடுது பாருங்க. ஓய், என்ன பண்ணலாம்? தூக்கி என்ன உள்ளே வச்சிடலாம். 2 டப்பா கொடுத்துக்கிறாங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாமா? கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், வயிற்றாண்ட. ஃப்ரண்ட்லேயே வச்சுன்னு போகலாம், பின்னாடி கட்ட தேவையில்ல. பின்னாடி கட்டிடலாமா? இல்லைண்ணா பின்னாடி கட்டிடலாங்க, அதுதான் சேஃப்டி. சரிங்க, எப்படியோ வேளச்சேரி பெரிய பிரிட்ஜில் ஏறணும்னு நினச்சிருந்தோம். இப்போ பாருங்க, இதுதான் மிருகத்திலே பெரிய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஹைட்டில் சென்னையில் இருக்கிறதுல ஹைட்டு பிரிட்ஜுனா இதுதான் போல். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இங்கேருந்து இது எத்தனையாவது ஃப்ளோர் வரைக்கும் வரும் பாருங்கண்ணா. இருக்கும் ஒரு 6வது 7வது ஃப்ளோர் கிட்ட வருதுங்க லிஃப்ட்டு. 7வது 8வது ஃப்ளோருக்கே போகுதுங்க.
தீபாவளி அப்போது இது மேலே தான் நிறைய பேர் நின்று இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. சென்னை இதுவே பாதி தெரியும். அங்கே பாருங்க, சின்ன மலை எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். ஐயோ, இதில் இறங்குறதே பாருங்க, எப்படி இறங்குது பாருங்க. செம்ம ஹைட்டுங்க பிரிட்ஜு. இப்போ 5வது ஆர்டர் தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இப்போ ரேப்பிடு என்ன ஆர்டர் உயிதான்னு பார்த்துன்னுக்கிறேன். எதுவுமே விழலை. பெருங்குடியிலேருந்து கொரட்டூருக்கு தான் ஆர்டரு. கரெக்டாக 3:34 கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. இங்கே தான் எங்கேயோ இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோவா? சரிங்க, இந்த ஆர்டர் இதோ இதில் தான் போல் 5வது ஆர்டரு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். அவ்வளோங்க, 5வது ஆர்டர் கொடுத்தாச்சு. துட்டு ஸ்டாண்டுக்குதா கொடுத்துட்டு கிளம்புறேன். 6வது ஆர்டரும் போட்டாங்க. பொஷாகம் தான், அப்படியே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நீ அவர் பொலைட்டாக பேசுகிறாருங்க இந்த ஆர்டர் ஓனர். 3 கிலோமீட்டர் தான், பரவாயில்ல எடுத்துட்டேன். பார்த்து நல்லா இருக்குது தேவையில்ல. நான் டப்பு டப்புன்னு எத்தமா மிச்சமான்னு போயின்னு. அவர் என்ன சொல்கிறார், வாங்க வாங்க நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாகவே வாங்க அப்படின்றாரு. இல்லை, நான் அந்த 3 கிலோமீட்டர் காட்டினால கால் பண்ணிட்டேன். ஏன்னா லாங்காக இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா திடீர்னு போயிட்டு கேன்சல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஒஷாகம் போட்டுக்குது, கொஞ்சம் கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போய்ட்டு ட்ராப் லொக்கேஷன் சொல்கிறேன், கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது எக்ஸ்ட்ரா மணி தான், அமௌண்ட்டு தான். லாஸ்ட் ஆர்டர் இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி சாப்பாடே வாங்கி கொடுக்க முடியலங்க. அந்த காசை இல்லைன்னா யாருக்குன்னா குத்துடலாமா? எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் ஒருத்தர் இருப்பார் அந்த பிரிட்ஜு கீழே. சரி, அவர்கிட்ட குத்துடலாமா? கண்ணு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா கை இருந்து காலை வச்சுக்கின்னு பிச்சை எடுக்கிறவங்களோட வயசானவங்களும் கண்ணு தெரியாதவங்களுக்கு குத்துடலாம் அந்த காசை. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோட காசாக குத்துடலாம். லொக்கேஷன் சார் இந்த ட்ராப் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ். ஓகேண்ணா. தாமஸ் ஃபெர்னாண்டோ அண்ட் கோன்னு சொல்லிட்டு. ஓகே, பிரசவகம் தெரியுதுன்னா உங்களுக்கு? தெரியும். குழந்தை வேலை ஸ்ட்ரீட் அங்கே தான் இருக்குது. நம்பர் வந்து 9/1. ஓகே ஓகே ஓகேங்களா? அங்கே போனீங்கன்னா சப்போஸ் தெரியலன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சரி, ஒருத்தர் எடுப்பார். சரிங்கண்ணா. ரைட்டுங்களா? பேமெண்ட்டு அவர் தந்துடுவாரா? அவர் தந்துடுவார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, 148 போட்டிருக்கு. 150 கொடுக்க சொன்னாங்க. ஓகேண்ணா. ரைட், தேங்க்ஸ். சரி, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எடுத்தாச்சு. வெறும் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு தான், 4/14 கொடுக்குற மாரி போட்டுக்குது. நடுவில் எதனா லேட் ஆகாமல் இருந்தால் சரி. சரிங்க, 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதெல்லாம் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஆர்டரு அவ்வளோ பக்காவும் விழுந்துச்சு. ரொம்ப லாங்கும் போயிட்டோம் இன்றைக்கி. அப்படியே இன்றைக்கி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருந்திருக்காது. பார்ப்போம். எல்லா நாளும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போக முடியாதுல்ல. ஆஹா, கூடாஞ்சேரி 403 ரூபா தூக்கிட்டாங்க. போட்டோனையுமே தூக்கிட்டாங்க. அதுதாங்க கடைசி ஆர்டரும் குத்தாச்சு. 150 ரூபா குத்தாரு, 148 ரூபாய்க்கு. சரி, பரவாயில்ல, எடுத்துட்டேன். ஓகே தான், டீலு பக்காவாக இருக்குது. இப்போ எங்கே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறேன். வீட்டுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 4:28க்கு போய் சேர்ற மாதிரி காட்டுது. இல்லை முடிச்சிட்டோம்ல. இன்றைக்கி 4:30 மணிக்கு 1 ஹவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்றைக்கி 1 ஹவர் மேலேயே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவ்வளோங்க. டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்ட்டு பார்த்துடலாமா? எப்படியோ இன்றைக்கி நல்ல ஏர்னிங்காக வந்திருக்கோம். கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 28,896. எப்படியோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்ரு இன்றைக்கி ஓட்டலாம். 4 கிலோமீட்டரில் 14 கிலோமீட்ரு ஓட்டலாம். 28,896. இப்போ ரேப்பிடோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோன்பா.
ரேப்பிடோவில் வந்து நூறுரூபா நூறுரூபா ரேப்பிடோவில் நூறுரூபா இன்னொரு ஒரு ஆர்டரு ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுல 282 கேன்சல் ஆன ஆர்டர் எத்தனை போய் கொடுத்தனா அது இன்னொன்று 28 நூறுரூபா ஆர்டருக்கு 28 டிப்ஸு ஓகேவா பேலன்ஸு போர்ட்டரில் எவ்வளோன்பா போர்ட்டரில் வந்து ஒரு 800 சில்லறக்கிட்ட வந்திருக்கும் இதெல்லாம் கமிஷன் போவதாங்க நான் போடுறது எல்லாமே கமிஷன் கழிச்சு தான் வரும் கமிஷன் போட்டோன்னா அதிகமாக வரும் 844 எனக்கு டோட்டல் ஏர்னிங் ப்ளஸ் ஒரு 10 கிட்ட ஒரு டிப்ஸ் தனியாக வந்திருக்கும் 1264 இதில் இன்றைக்கி பெட்ரோல் போட்டது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 210 போட்டேன் டோட்டல் இன்றைக்கி ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1054 இன்றைக்கும் ஒரு நல்ல ஏர்னிங் தான் செம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம் இன்றைக்கி 4:28 முடிச்சிட்டோம் சரி வீட்டுக்கு போகிறேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இதுமேட்டு வீட்டுக்கு போட்டு தான் பார்க்கணும் சரிங்க ஒரு புதிய வீடியோவில் பார்க்குறேன்